தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 மந்த்ஸ் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ தம்பிக்கு பல்லுமே வந்துருச்சு, ஒரு 4 பல்லு வந்துருச்சு. சரி நான்வெஜ்லாம் கொடுத்து பழக்கம் பண்ணலான்னு சொல்லிட்டு பீஃப் வாங்கிட்டு வந்து அதை அவிச்சு சூப் மாதிரி செஞ்சு, சூப்பை மட்டும் வெள்ளை சாதத்தை நல்லா ஸ்மாஷ் பண்ணி அது கூட அந்த சூப் ஊற்றி கலந்து கொடுத்தோம். நான் எப்பயோ பார்த்தேன் ஏதோ ஒரு வீடியோவில் பாய்ஸ்க்கு வந்து பீஃப் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் தம்பிக்கு ஃபஸ்ட்டு ஃபுட்டு பீஃப் தான் கொடுத்தோம். சாதம் சாப்பிட்டாரு தலைவர், ஆனால் மீட்டு சாப்பிடவே இல்லை. அப்புறம் எங்களுக்கு வந்து பீஃப் குழம்பு வச்சுட்டேன். ஆனால் அது குழம்பு மாதிரியே இல்லை, தக்காளி குழம்பு மாதிரி இருந்தது, கறி குழம்பு மாதிரியே இல்லை. அப்படியே பத்திக்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கணும்னு சொல்லிட்டு எடுத்து வாயில் போடுறேன். நீங்கள்லாம் யார் பத்திக்க சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பீஃப் யாரெல்லாம் சாப்பிட மாட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பீஃப்லாம் சாப்பிட மாட்டாங்க. நான் எப்போ சாப்பிட உட்காந்தாலும் சரி, என் பையனுக்கு மைண்டில் டிங்குன்னு ஒரு மணி அடிச்சிடும். உடனே போய் அதில் கையை காலை விட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாருங்கள், அவன் தட்டை பிடிக்க வருவான், நான் எடுத்து இந்தாண்டியும் அந்தாண்டியும் வச்சுட்டு இருப்பேன். நீங்கள்லாம் குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படி நிம்மதியாக சாப்பிட்றீங்க எனக்கு சொல்லுங்கள் ப்ளீஸ்.